பணிவோடு வரவேற்கிறேன். நமது இணைப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்க வந்திருக்கும் நமது தமிழக அரசின் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் மருதுபாண்டியன் அவர்களையும் அனைத்து உள்ள அனைவரும் அவரது இருக்கையில் அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் அவங்க சேர்ல உட்காந்து நல்லா இருக்கும். வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் கே.பி. பாண்டியன் சார் அவர்களை விழாவிற்கு வருக வருக அறையின் சார்பாக வரவேற்கிறோம். வரவேற்புரையாற்ற அண்ணன் கார்த்திகுமார் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களை And I welcome the Honorable Minister of Law and Electricity and நம் மதுரை மண்ணின் மைந்தர் தென்னகம் தந்த குடை அவர்களை வரவேற்கிறேன். I welcome Mr. M. Marudupandiyan, District Secretary of Madurai East. படைகளன் கொண்ட இந்த பாசத்தை அன்பு அண்ணாவை வரவேற்கிறேன். I welcome P. Pandi, Advocate, the State Joint Secretary of Advocate Wing. எங்கள் வழக்கறிஞரின் அடையாளம், எங்களது பாசம், வழக்கறிஞருக்கான ஒரு உரிமை குரல் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். I welcome Ms. தேன்மொழி, செய்தி தொடர்பாளர், தேசிய செய்தி தொடர்பாளர் அவர்களை honor to our Honorable Minister of Law among us today. This is a proud moment as our respected advocates from different backgrounds joining the TVK family, our TVK family. Our respected advocates. नहीं निमिषம் நான் நியூஸில் போடுறேன் ரைட் சைடு இளம் வழக்கறிஞராகிய எங்களது அழைப்பினை ஏற்று எங்கள் விழாவிற்கு வருகை புரிந்த மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் நிர்மல்குமார் அவர்களுக்கு முதற்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களது மாவட்ட செயலாளர் விழாவின் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கும் மற்ற வழக்கறிஞர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வழக்கறிஞர் எல்லாருமே மக்கள் எல்லாருமே கிராமத்துலாம் தெரிந்து நிறைய கேசஸ் எல்லாம் போவாங்க வருவாங்க. இப்போ நிறைய வழக்கறிஞர்கள்லாம் இலவசமாகவும் நிறைய விஷயம் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஏழை மக்களுக்கு இந்த வழக்கறிஞர் எல்லாருமே ஒரு இலவசமாக சட்டமையை உருவாக்கி தமிழக வெற்றிகள் சார்பாக அமைச்சர் சார்பாக நம்ம ஏழை மக்களுக்கு நம்ம உதவுன்ற நோக்கத்தில் நம்ம செயல்படணும். நேர்மைக்கு ஒரே ஒரு அடையாளம் மண்ணை அமைச்சர் தான், மாநில அமைச்சர் தான், சட்டத்துறை அமைச்சர் தான். இப்படி ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வரை இருந்திருக்காங்க எனக்கு தெரியல, இனிமேல் இருக்க போவதில்லை. என்றைக்குமே நம்ம அண்ணன் அமைச்சர் நிரந்தர அமைச்சராக இருப்பார். வழக்கறிஞர்கள் என்னென்ன தேவையோ கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை எல்லா உதவியும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டேன். தற்போது நமது மாநில அமைச்சர் அண்ணன் நிர்மலா அவர்களும் உரையாற்றுவார். நன்றி. சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் உரையாற்றுவார்.
மாற்றுக் கட்சியிலிருந்து இணைய வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு, உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான நிகழ்வு. நாங்க வந்து என்கிட்ட போன வாரம் நிகழ்ச்சி பத்தி சொன்னாங்க, வழக்கறிஞர்கள் அனைவரும் இணைய விரும்புகிறார்கள். கண்டிப்பா இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் மாற்றுக் கட்சிகள், அதாவது அதிமுக, திமுக மற்றும் இதர கட்சிகள் இருந்து பெருவாரியான மக்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சேர்ந்து இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இதுவரை அதிமுகவோ இல்ல திமுகவோ இதற்கு முன்னால் சந்திச்சதே கிடையாது. இப்பெல்லாம் சொல்றாங்க, நேற்றெல்லாம் மினிஸ்டர் சொல்றாரு, அவர் துரைமுருகன் சொல்றாரு, நாங்கள் வந்து அந்த காலத்தில் புரட்சி தலைவரை பார்த்தோம், அம்மாவை பார்த்தோம். புரட்சி தலைவர் காலத்தில் கூட, அம்மா காலத்தில் கூட திமுக இந்த அளவுக்கு ஒரு அழிவை சந்தித்ததே கிடையாது. புரட்சி தலைவர் காலத்தில் கூட அந்த 13 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் திமுகவில் இப்படி ஒரு அழிவு, அதாவது திமுகவுடைய கிளை கழகம் வரை அனைத்தும் கலைந்தது கிடையவே கிடையாது. இப்ப முற்றிலும் கட்சி கீழே அழிஞ்சுக்கிட்டே வருது. கீழே யார் இருக்கா என்னன்னு தெரியாத அளவுக்கு கட்சியில் இருக்க அனைவரும் மாற்றுக் கட்சியில் இணைந்து கொண்டே இருக்காங்க. திமுகவுக்கு இப்படி ஒரு பேரழிவு இதற்கு முன்னாடி வந்ததே கிடையாது. அதே நேரத்தில் அதிமுக 96 அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அந்த நெருக்கடியான சூழலில் கூட அம்மாவை நம்பி அனைத்து தொண்டர்களும் இருந்தார்கள். ஆனால் இன்று அப்படி இல்லை. 96 கூட இந்த அளவுக்கு யாரும் கட்சியிலிருந்து வெளியேறவில்லை. முக்கியமான ஒரு சில தலைவர்கள், மேலிருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு 4-5 பேர் மட்டுமே வெளியே போனார்கள். ஆனால் கீழே இருந்த தொண்டர்கள் யாரும் வெளியே போகவில்லை, அதிமுக வெளியேறவில்லை. மேலிருந்த ஒரு சில முக்கிய 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டும் சென்று திமுக வெளியே இல்ல புதிய கட்சியை ஆரம்பித்தார்கள். ஆனால் இப்பொழுது திமுக, அதிமுக அந்த பெருவாரியான கிளை கழகம் வரை ஒன்றியம், நிர்வாகம், நகரம், பகுதி என அனைவரும் கீழே கலைந்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு ஒரே ஒரு காரணம், கட்சியை விட்டுவிட்டு கட்சியை விட அவருடைய சொந்த குடும்பம் முக்கியம் என்ற 2 தலைவர்களும் நினைச்ச ஒரு காரணத்தினால்தான் இன்னைக்கு தொண்டர்கள் அவங்க மேல வச்சு நம்பிக்கை போயிடுச்சு. எடப்பாடி என்ன சொல்றாரு? எடப்பாடியும் அவருடைய மகனும் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள திமுகவோடு இணைஞ்சு ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சால் எப்படி அந்த தொண்டர்கள் அவங்களை நம்பி பயணிப்பாங்க? அதே நேரத்தில் ஸ்டாலினும், அதாவது எந்த கட்சியை எதிர்த்து 2 பேரும் ஆட்சி செஞ்சிருந்தாங்களோ, எந்த கட்சியை எதிர்த்து இத்தனை வருஷம் 50 வருஷம் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாலும் அதை தாண்டி 2 பேரும் சேர்ந்து சொந்த அவங்களுடைய சொத்துக்களையும் அவங்களையும் காப்பாற்றிக் கொள்ள இப்படி ஒரு முடிவு, இப்படி ஒரு சுயநலமான முடிவை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சோ இந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு திமுக தொண்டர் யாரை நோக்கி பயணிப்பாங்க? நாளைக்கு இவர்கள் 2 பேரும், இவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு, இவங்க 2 பேர் சொத்துக்களையும் காப்பாற்றுறதுக்கு 2 பேரும் கேஸ் வராம இவங்க செஞ்ச அனைத்து தப்புகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு திமுகவில் எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதற்கு முன்னாடி அவங்க யாருமே அவங்க யாரும் அவங்க மேல வழக்குகள் பதிவு செய்யவில்லை. திமுக மேல இருக்கிற அனைத்து அவங்களுடைய தலைமை மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள், அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்ப இன்னைக்கு அதிமுகவோடு சேர்ந்து எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்காக ஸ்டாலின் இவ்வளவு பாடுபடுறாங்கன்னா இவரை நம்பி எப்படி பயணிப்பாங்க? நாளைக்கு ஒரு அரசியல் நெருக்கடி வருது. நெருக்கடி வந்தால் இந்த கட்சியை கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்கிறதுக்கும் இவர்கள் தயாராக இருப்பார்கள். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த தொண்டர்கள் கட்சியில் அந்த இத்தனை வருஷமா 30-40 வருஷமா கடுமையாக போராடி உழைத்த தொண்டர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறிட்டே வராங்க. தமிழகம் முழுவதும் சனி ஞாயிறுலாம் பாத்தீங்கன்னா, மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் அலுவலகமா இருக்கட்டும் சரி, நம்மளுடைய மாவட்ட செயலர் அலுவலகமா இருக்கட்டும் சரி, ஏன்னா பாவம் 30 வருஷம் 40 வருஷம் கடுமையா உழைச்சிருக்காங்க ஒவ்வொருவரும். இப்ப அதிமுக இருக்கிறவங்க பலர் 30 வருஷம் 40 வருஷம் கடுமையா உழைச்சிருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடி தன்னுடைய சுயநலத்துக்காக மொத்த அதிமுக அடமானம் வச்சு விட்டார். அவர் மொத்த அதிமுக கைப்பற்றி விட்டு சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக அவர் கட்சியை நடத்தினா போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டார். இதே நிலைமைக்கு தான் ஸ்டாலின் வந்துட்டார். இது ஒரு நெருக்கடியான நிலை. இன்னைக்கு அவங்களுடைய அமைச்சர்கள் அப்ஸ்கான்ல இருக்கு. எல்லாம் பல ஊழல் வழக்குகள், குதிரை பேரத்தில் சிக்கி பண மோசடி, 50 லட்சம் ரூபாய் கிட்ட ஹவாலா பணம் பிடிபட்டிருக்கு. பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தலைமறைவு இருக்காங்க. இந்த நேரத்தில் யாரும் லண்டன் பயணம் இருக்கா? ஸ்டாலின் லண்டன் கிளம்பிட்டார். சந்தோஷமா லண்டன் கிளம்பிட்டார். சோ அவருக்கு என்ன, யாரு எக்கேடு கேட்டு போனா என்ன, நான் இது என்னுடைய குடும்பத்தையும் நாங்களும் லண்டன் போய் ஒரு வாரம் டூருக்கு போயிட்டு வரோம், லண்டன் கிளம்பிட்டார். சோ அப்படி இருக்கிற ஒரு கட்சியில் யாரை நம்பி எப்படி பயணிப்பாங்க? சோ அந்த ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இந்த அரசியல் எதிர்காலம் மக்களோடு பயணிக்கணும்னா இன்னைக்கு அதிமுகவோ திமுகவை சேர்ந்தவர்கள் மக்களை பேசிக்கொண்டே முடியாது. நாளைக்கு மக்களை போய் எந்த முகத்தை வச்சு சந்திப்பீங்க? நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் எதை வச்சு நீங்க சந்திப்பீங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து கட்சி இணைக்க போறீங்களா? இல்ல 2 பேரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கூட கட்சி இணைக்க போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? சோ இப்படி ஒரு நெருக்கடியான நிலை, இப்படி ஒரு மோசமான நிலை. அதான் சொல்றேன், திமுகவிற்கு அந்த 13 வருஷம் எப்போ எம்ஜிஆர் காலத்துல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் வரவில்லை. அப்போ அதிமுகவுக்கு 96 அந்த நெருக்கடியான நிலையில கூட
அதிமுகவில் இவ்வளவு தொண்டர்கள் அதிமுக வந்து வெளியேறவில்லை. இது ரொம்ப 2 கட்சிக்கும் இந்த 2 சுயநலமாக எடுத்த முடிவு, 2 பேர் குடும்பத்தையும் குடும்ப சொத்துக்களையும் காப்பாற்ற எடுத்த முடிவின் காரணமாக இன்று பலர் மாற்றுக் கட்சியில் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக கட்சியில் உங்களுக்கு என்ன நோக்கத்தோடு நீங்க கட்சியில் சேர்ந்தீங்களோ அதற்கான அனைத்து உங்களுக்கு கௌரவமும் மரியாதையும் கொடுக்கப்படும். உங்களுக்கான அனைத்து தமிழகம் முழுவதும் பல அதிமுக கட்சியினரும் திமுகவினரும் கிளை கழகம் வரை கலைச்சீட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான அனைத்து மரியாதையும் கொடுக்கப்படும். மக்களோடு பயணிக்கிறதுக்கு, மக்களோடு இன்னைக்கு கௌரவமாக பயணிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் எங்களுடைய தலைவரான விஜய் அவர்கள். ஏன்னா வேற யாரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள. இன்னைக்கு தமிழகத்தில் மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். வேற யாரையும் தலைவராகவும் நினைக்கல, வேற யாரையும் வந்து அவர்களை மக்களுக்காக 1% உழைக்கும் ஒரு நபராக கூட முதல்ல மக்கள் கருதவில்லை. இனிமேல் அந்த நம்பர் பாலிடிக்ஸ் இதெல்லாம் வராது. மக்களுக்கு உண்மையாக பணியாற்றினால் மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள். அதை நோக்கி தமிழக வெற்றிகளின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் அனைவரும் மக்களுக்கான வேலையை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கோம் முதல்வருடைய உத்தரவின் பேர்ல. அதே மாதிரிதான் வர உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் முழுவதும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனைத்து இடங்களில் நிற்பார்கள். மக்களுடைய பெருவாரியான ஆதரவோடு வெற்றி பெறுவார்கள். 100% நம்மளுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். அடுத்த 5 வருஷம் உள்ளாட்சி அமைப்புகள் முழுவதும் மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் நம்மளுடைய நிர்வாகம் செய்வார்கள். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ மக்களுக்கான அனைத்து வேலைகளும் செய்வதற்காக விரைவில் எப்போ வேணாலும் உள்ளாட்சி தேர்தல் வரலாம். அதனால் அனைவரும் தயாராக இருங்கள். நம்ம எந்த இடத்துலயும் மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து தவறான ஒரு செயலோ இல்ல லஞ்ச லாவணம் எதுவும் வாங்க போறதில்ல. மக்களோட 20 வருஷமா நம்மளுடைய நிர்வாகி பயணிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்தில் எல்லா இடத்துலயும் நலத்திட்டங்கள் 20 வருஷமா 25 வருஷமா 30 வருஷமா நலத்திட்டம் செய்யறவங்க எல்லாம் ஏற்றவா சொல்லியிருக்காங்க. 30 வருஷமா மக்களுக்கு நான் உணவு கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம ரசிகர் மன்றத்துல இருந்தே நான் வந்து உணவு கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு வந்து இலவசமா உணவு கொடுத்துட்டு இருக்கேன். நான் ரொட்டி பால் கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்லி என்கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்போ 30 வருஷமா பயணிப்பவர்கள் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு உள்ளாட்சி அமைப்பு ஒரு பிரதிநிதியாக கிடைச்சால் இன்னும் சிறப்பாக மக்களுக்காக செயல்படுவார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் 30 வருஷம் மக்கள் நடந்து செஞ்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இப்போ உள்ளாட்சி அமைப்புன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சால் இன்னும் சிறப்பாக பயணிப்பார்கள். கண்டிப்பா அடுத்த வர உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக இருங்கள். இந்த திமுக அதிமுக இப்போ உள்ளாட்சி தேர்தல் உட்கார்ந்து நிறைய பேர் உள்ளாட்சி தேர்தல் உட்கார்ந்து இன்னமும் மக்களை கடைசி வரை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. மதுரை மாநகராட்சியில் இருக்க அனைத்து கவுன்சிலர்களும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். திமுக கவுன்சிலர் எல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க வாய் திறந்து சொன்னாங்கல்ல. இது வரைக்கும் இத்தனை தடவை சொல்லிட்டோம். திமுக கவுன்சிலர் அனைவரும் அவங்களுடைய சொத்து பட்டியல வெளியிட முடியுமா? நீங்க எங்க கவுன்சிலர் நிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருந்தீங்க, இப்ப எத்தனை கோடி சொத்துக்கள் வச்சிருக்கீங்க, சொத்து பட்டியல வெளியிட முடியுமா? மாநகராட்சி கூட்டத்தில் வச்சு கேட்டீங்கல்ல, எங்களை நோக்கி அமைச்சர் இப்படி சொல்லலாமான்னு நான் சொல்றேன்ல. நீங்கள் சொத்து பட்டியலை வெளியிட முடியுமா? நீங்க கவுன்சிலருக்கு முன்னாடி எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க, இப்ப எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்கீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து வெளியிடுங்க. எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க உங்க குடும்பத்தின் பேர்ல, எவ்வளவு காம்ப்ளெக்ஸ், எவ்வளவு பில்டிங், எவ்வளவு வீடு, எவ்வளவு வணிக வளாகங்கள், என்னென்ன வச்சிருக்கீங்க சொத்துக்களை மக்களே சொல்றாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கடைகளையும் ரோட்டோர கடைகள் வரைக்கும் இன்னைக்கு திமுக கவுன்சிலர் வசூல் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ரோட்டோட கடைகளும் 500 இருந்து 1000 வரைக்கும் வசூல் பண்ணிருக்காங்க. மக்களே அதெல்லாம் யாரும் தராதீர்கள். முதல்வர் சொன்னாரு, யாராவது லஞ்சம் கேட்டால் தராதீங்க. நம்மளுடைய தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. அது இன்னும் திமுகவினரும் அதிமுகவினரும் கீழே உட்கார்ந்து கவுன்சிலராக அங்கங்க உள்ளாட்சி அமைப்பில் உட்கார்ந்து மக்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. விரைவில் எப்ப வேணாலும் உள்ளாட்சி தேர்தல் வரும். அனைவரும் தயாராக இருங்கள். மக்களுக்கான சேவை செய்ய ஒரு அங்கீகாரத்தோடு போய் செய்வோம். இனி வர தமிழகத்திற்கு எதிர்காலம் இருக்கும் அண்ணன் விஜய் அவர்களின் ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்து மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்வோம். இங்க மாற்றுக் கட்சியிலிருந்து இணை வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் உங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கான அனைத்து அங்கீகாரம் இருக்கும். கண்டிப்பாக மக்களுடன் பயணிக்க உங்களுக்கான அனைத்து அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவை தலைமையேற்று தலைமை உரையாற்றிய நமது அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பலர் வந்து இன்று இணைந்துள்ளனர். இதே மாதிரி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அதாவது அதிமுக திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து கிளைக்கழகம் வரை, ஒன்றியம் நகரம் பகுதி கிளைக்கழகம் வரை பலர் வந்து இன்று திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி அரசியல் எதிர்காலமே கிடையாது. 2 கட்சி தலைவர்களும் வந்து அவங்களுடைய சுயலாபத்திற்காக சொந்த குடும்ப நலனுக்காக 2 பேரும் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கும். எடப்பாடியும் ஸ்டாலினும் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கும் காரணத்தினால அந்த 2 தலைமை மீது நம்பிக்கை இழந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னிலையிலும், எங்களுடைய அமைச்சர்கள் முன்னிலையிலும், எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னிலையிலும் வந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மாற்றுக் கட்சியை இணைந்துட்டு வர்றாங்க. அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் இங்கேயும் நடைபெற்றது. இன்னைக்கு வந்து வழக்கறிஞர்கள் பலர் வந்து இன்னைக்கு கட்சியில் இணைந்துள்ளனர்.
கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான அங்கீகாரம் கொடுக்கப்படும். அனைவருக்கும் தேவையான அங்கீகாரம், தேவையான மரியாதை, அங்கீகாரம் கொடுக்கப்படும். ஏன்னா ஒவ்வொருவரும் பல வருடம் அந்த கட்சியில பயணித்து பல கஷ்டங்களை தாண்டி பயணித்து இன்னைக்கு 2 கட்சி தலைவர்களும் அவர்களை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு அவங்க 2 பேருடைய சுய லாபத்திற்காக எடப்பாடியும் ஸ்டாலினும் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கும் நிலையில அவங்க 2 பேரையும் நம்பி அவர்கள் யாரும் பயணிக்க தயாராக இல்லை. அந்த காரணத்துக்காக தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அதிமுக திமுக சேர்ந்த அனைத்து அவங்க எல்லாம் கஷ்டப்பட்ட தொண்டர்கள் 20 வருஷம் 30 வருஷம் கடைநிலையில பூத் வரைக்கும் கஷ்டப்பட்ட தொண்டர்கள் இன்னைக்கு அவர்கள் 2 கட்சியை சேர்ந்த முக்கியமான அனைத்து நிர்வாகிகளும் இன்னைக்கு விளையிட்டு வராங்க. அவர்கள் அங்கேயே சேர்ந்துட்டு வராங்க. இன்னைக்கு அதே மாதிரி நிகழ்ச்சி நடைபெற்று திமுக கூட்டணியில வெற்றி பெற்றுட்டு தாவேகா கூட்டணியில அமைச்சரவையில் இருக்கிறது நியாயம்னா அதிமுக திமுக சேர்றது நியாயம்தான் அப்படின்னு அதாவது இந்த நிகழ்ச்சி இந்த பிரச்சனையெல்லாம் எங்க வந்துச்சுன்னு சொல்றேன். இது யாருமே அவர்கள் இங்க இருந்து அந்த கூட்டணியில இருந்து வெளியேறும் எண்ணமே இல்லை. எப்ப எடப்பாடியும் ஸ்டாலினும் சேர்ந்து பயணிக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அப்பதான். இது திரு டிடிவி அவர்களுக்கு திரும்பவும் சொல்றேன், அவர் கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாரு? டிடிவி எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் எடப்பாடியை காலி பண்ணுவேன், எடப்பாடி துரோகி பன்னீர்செல்வத்தை நான் காலி பண்ணுவேன்னு எத்தனை ஒரு வருஷத்திற்கு 5000 தடவை சொல்லியிருப்பார். அப்புறம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவர் ஒண்ணும் இல்லை, அவருடைய ஊர் திருத்துறைப்பூண்டியில போய் கேட்கட்டும், இந்த மாதிரி நான் 9 வருஷமா இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு துரோகி பன்னீர்செல்வத்தை வெளியேற்றுவேன் நான் 100 தடவை பேசியிருக்கேன் தினமும். நான் இன்னைக்கு போய் அதே பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்க நான் போய் கவர்னர் மாளிகையில போய் ஒரு எம்எல்ஏ உடைய சீட்டை தூக்கிட்டு போனேன். இது எப்படி நல்லா இருக்குன்னு அவர் ஊர்ல திருத்துறைப்பூண்டியில போய் அவர் ஊர்ல இருக்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பொலிட்டிக்கலே தெரியாத ஒருத்தட்ட கேட்க சொல்லுங்க, அவர் செஞ்ச விஷயம் நியாயமா? அவரெல்லாம் எதுக்காக அரசியல் இத்தனை 9 வருஷம் பயணிச்சாரு? 9 வருஷம் அவர் பயணிச்சு அவரோட சேர்ந்து பயணிச்ச ஒரு 50,000 பேரையாவது இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை முழுசும் முடிச்சுட்டு ரோட்ல விட்டு போயிட்டாரு. அவர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அவர்கள் அனைவரும் இவருக்கு பின்னாடி பயணிச்சு ஒவ்வொரு நாள் இவரை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றதுக்கும் சென்டா பண்றதுக்கும் இவர் பின்னாடியே சுத்தி லட்சக்கணக்கில் இழந்து அவர்கள் 50,000 பேராவது குறைஞ்சபட்சம் அவர்கள் நடுத்தருவில் நிற்கிறார்கள். இவரை மாதிரி பலர் இன்னைக்கு அவர் சொன்னதுக்கே சொல்றாங்க, எதற்காக இந்த பிரச்சனை வந்துச்சு? எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒன்னா சேர்ந்து கட்சியில பயணிக்கணும் யார் ஒத்துப்பா? இது மக்களுக்கு கொடுத்த தீர்ப்பா? எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் மக்கள் கொடுத்த தீர்ப்பா? மக்கள் கொடுத்த தீர்ப்பு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். சோ நம்பர் பாலிடிக்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல அவர்கள் வெற்றி பெற்று இருக்கலாம், ஒரு சில இடங்கள்ல அந்த ஏரியாவில் இருக்கிற வாக்கு வித்தியாசத்துல நம்பர் அரித்மெட்டிக்ல மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா அதே நேரத்துல பெருவாரியான மக்கள் கொடுத்த திருப்பி எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும். சோ அதற்காக இவங்க 2 பேரும் அதை மக்களை ஏமாற்றும் விதமா நடந்து கொண்டால் அவர்கள் கூட்டணியிலிருந்து நேர்மையாக நியாயமாக பயணிக்க விரும்பும் எந்த கட்சியும் அவரோட பயணிக்க முடியாது. இதான் ஒரே பிரச்சனை. அவங்க 2 பேரும் இதை அவங்களே மறுத்து சொல்ல முடியல. 2 பேரும் சேர்ந்து பயணிக்க முயற்சி செஞ்சாங்கன்றது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதை ஸ்டாலினே ஒவ்வொரு ஐயா காதர் மதின் உட்பட அனைவருக்கும் போன் செஞ்சு நீங்க எடப்பாடி முதலமைச்சராக இதுக்கு மேல ஒரு கேவலமான அரசியல் என்ன இருக்கு? நீங்க கவுண்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் போன் பண்ணி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகிட்டையும் போன் பண்ணி நம்ம எடப்பாடியை முதல்வராக்கணும்னா யாரு ஒரு தன்மானம் உள்ள யாராவது இதை ஒத்துக்குவாங்களா? அதுதானே முதல் பிரச்சனை. அது புரிஞ்சு பேசுறாரு அவர். டிடிவிக்கு எல்லாமே புரியும், அவர் அண்ணன் டிடிவிக்கு எல்லாமே புரியும். புரிஞ்சாலும் அவர் காலத்துக்கு இருக்காப்புல இந்த தண்ணி போற மாதிரி அவர் ஒவ்வொரு சைடும் அவர் வளைஞ்சு போவாரு. இன்னைக்கு அவருக்கு வேற வழியே இல்லை, கட்சியிலும் பயணிக்க முடியல. அவருடைய போதாத காலம் திரு யாரை துரோகின்னு யாருக்கா கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த எடப்பாடியை முதல்வராக்குறேன் கவர்னர் மாளிகை நின்னாரு. அதற்கு மேல அவருக்கான ஒரு மரியாதை பொது தளத்தில் கண்டிப்பாக 100% இழந்து விட்டார். அவரும் கொஞ்சம் பேசாம இருந்தால் நல்லது. கொஞ்ச நாளைக்கு பேசாம இருந்தால் அட்லீஸ்ட் இருக்கிற கொஞ்சம் மரியாதை அவருக்கு தக்க வச்சுக்கலாம். இங்க பாருங்க, தமிழகத்தில் நம்ம என்ன பின்பற்றுறோமோ அதான் பின்பற்றோம். தமிழகத்துல நம்ம என்ன பின்பற்ற போறோமோ ஏன் இதே நேரத்துல குஜராத்ல மன்னிக்கிறோம் வெஸ்ட் பெங்கால்ல அவங்களுடைய பதவியேற்பு விழால வெஸ்ட் பெங்காலுடைய அவங்களுடைய பாடல் தானே முதலில் ஒழிக்கப்பட்டது. அப்ப என்ன ஆச்சு? தமிழகத்தில் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. தமிழக நிகழ்ச்சிகள்ல நம்ம இப்படிதான் செய்வோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்படும், அதற்கப்புறம் தான் மற்ற எல்லாம். இல்ல கண்டிப்பா எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்னு சொல்லி முதல்வர் ஆலோசிச்சு பண்ணுவாரு. இது மாதிரி பல துரோகங்கள் மக்களுக்கு அங்கங்க செய்யப்படும். நிறைய நிகழ்ச்சியில மக்களுக்கு துரோகம் செய்யப்படும். அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. இதை பற்றி பேசிய திமுக அதுல குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது கூட, அந்த கமிஷன்ல குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது கூட தேவையான நடவடிக்கைகள் திமுக கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்வர் ஆராய்ச்சி தேவையான நேரத்தில் செய்வாங்க.
அந்த பணி நியமன விவகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான குற்றச்சாட்டை எல்லா எதிர்கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் கூட எல்லா பேரும் எதிர்கட்சியில திமுக தான் சொல்லுங்க. எதிர்கட்சியில எல்லா மூத்த தலைவர் வெறும் திமுக மட்டும். எப்படி இது சாத்தியமாகும்? இப்ப வந்து இல்ல அதாவது யோகி பாபு வந்து இந்த மாதிரி விவரங்கள்ல போய் அங்க யாராவது மயக்கம் போட்டு இறந்தாங்கன்னா அவங்களுக்கும் பணி சிவசங்கர் கேட்டிருக்கோம். இல்ல எல்லாருக்கும் அதாவது இது வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சதியின் வேலையால இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்துச்சு. மிக கொடுமையான ஒரு விஷயம். கண்டிப்பாக அரசாங்கம் வந்த பிறகு அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் வந்த பிறகு இழந்த குடும்பத்தினருக்கு கண்டிப்பாக இழப்பீடு, அவங்களுக்கு தேவையான இழப்பீடு கட்சி சார்பாக வழங்கப்பட்டது. அவருக்கு வேலை வாய்ப்பும் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்பது, ஏன்னா இது மிகப்பெரிய உயிரிழப்பு. ஒரு சதி திட்டத்தால் நிகழ்த்தப்பட்டது. கண்டிப்பா இதை யாரும் மறக்க மாட்டோம். கண்டிப்பா அது வந்து அரசாங்கத்தின் முதல்வரின் முடிவு. அது யாரும் அதை தடுக்க முடியாது. அதே மாதிரி இடைத்தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த பணி ஆணைகளை கொடுத்திருக்காங்க. அதற்கும் இதுக்கும் சம்மதம் இல்லை. இடைத்தேர்தல் நாங்க தான் சொல்றோமே, நாங்கள் ஒட்டுமொத்த கட்சியும் எப்பவும் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதுல ஏன்னா மக்களுடைய ஆதரவு இருக்கு, மக்களுக்காக தான் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தலுக்காக செய்யற காலங்கள்லாம் போயிருச்சு. மக்களுக்கு எது நல்லது, யாருக்கு செய்யணும், எந்த கட்சி நல்ல கட்சி, யாரு மக்களுக்காக செய்யறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்து மக்கள் எனக்கு எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு தெரியும் யாரு மக்களுக்காக செய்யறா, யாரு உண்மையான தலைவர், யாரு சுயநலவாதிகள், யாரு ஊழல்வாதிகள், மக்கள் நல்லா தெரியும். இதற்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. பணி நியமன ஆணை கொடுத்தது சரிதான். கண்டிப்பா சரிதான். உயிரிழப்பு சம்பவத்துல வந்து யார் உண்மையான கருணை இல்ல நாங்க தான் கேள்வி கேட்டோம். அதாவது எஸ்பிக்கே தெரியல. கரூர்ல இருந்த எஸ்பி என்னோட தான் இருந்தாரு. எஸ்பி என்னோட தான் இருந்தார். நானும் எஸ்பி ஒன்னாதான் இருந்தோம். எஸ்பிக்கே தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு எப்படி தெரிஞ்சு? எஸ்பிக்கே தெரியாது சம்பவத்தில் யார் உயிரிழந்தாலும் இல்ல ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்க. எஸ்பிகிட்ட நானும் கேட்டேன், என்னாச்சு, ஏதாவது டிசாஸ்டரா, ஏதாவது யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏதாவது விழுந்துருச்சா, ஏதாவது செவர் எதாவது விழுந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல, ஒண்ணும் இல்ல சார், 2-3 பேர் மயக்கம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாரு. எஸ்பிக்கே தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு உடனே எப்படி போச்சு? செந்தில் பாலாஜி பக்கத்துல, அதாவது இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய தலைவர், அவரோட நிகழ்ச்சி நடக்குது, எல்லாரும் பக்கத்துல ரூம் போட்டு காத்துட்டு இருந்தாரா? செந்தில் பாலாஜி ஜிஹெச்சுக்கு பக்கத்துல ரூம் போட்டு காத்துட்டு இருந்தாரா? எப்படி உடனே 5 நிமிஷத்துல அங்க அந்த இடத்துக்கு வந்தார்? மற்ற ஊர்கள்லாம் வந்து அவங்க வீட்டுல இருப்பாங்க, இல்ல டிவியில பார்ப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு கூட்டம், அந்த நகர் முழுவதும் கூட்டம் இருக்கும், நகர் முழுவதும் மக்கள் இருப்பாங்க. அப்ப அதையும் தாண்டி இவர் எதிர்க்க அங்கே காத்துக்கிட்டு இருந்தார். நிறைய விஷயங்கள், அதாவது திமுக மாதிரியான கட்சிக்கு நிறைய கேள்விகள், இன்னும் பதில் தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு. இதேதான் ஒண்ணு இல்ல, ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த பொழுது திமுக தலைவருடைய கூட்டம் அன்னைக்கு வந்து 5 மணிக்கு ஸ்ரீபெரும்பூர்ல இருந்துச்சு. ஸ்ரீபெரும்பூர்ல இருந்த கூட்டம் எதற்காக ரத்து செய்யப்பட்டதுன்னு இப்பவும் ஜெயின் கமிஷன்ல அந்த கொஸ்டின் இருக்கு. இது மாதிரியான விடை தெரியாத பல கேள்விகள் திமுக மேல இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த கொஸ்டின் இருக்கு. எதற்காக, எதனால் திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய கூட்டம், ஸ்ரீபெரும்பூர்ல இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டது? அந்த ஒரு கேள்விக்கு ஜெயின் கமிஷன்ல இன்னமும் விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி கரூர் சம்பவமும் ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக இது மக்கள் அனைவருக்கும் தெரியும். மக்கள் அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீர்நிலை ஆக்கிரமிப்பு வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் மதுரை வந்து ஒரு வாக்கு தமிழக அரசு பாராட்டு இதுதான் மாற்றம். கண்டிப்பா, ஏன்னா அது அரசு மக்களுக்காக தான் செயல்படுது. இயற்கை தான் முக்கியம். இயற்கையும் வளர்ச்சியும் சேர்ந்துதான் போகணும். இயற்கையை அழிச்சிட்டு வளர்ச்சி கொண்டு வர முடியாது. எங்கெங்கெல்லாம் மக்களுக்கும் இல்ல இயற்கைக்கும் எதிராக ஒண்ணு இருக்கோ, தமிழக அரசு கண்டிப்பா தானாக முன் வந்து அதுக்கான வேலையை செய்யும். அதுக்கு அரசு என்ற முழு அளவில் எல்லா அமைச்சர்களும் எல்லா எம்எல்ஏக்களும் அதுதான் வேலை பார்த்துட்டு. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் அனைத்து அமைச்சர்களும் அனைத்து எம்எல்ஏவும் முதல்வர் வந்து 14 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்கும். அப்ப தலைமை கட்சியகத்துல இருந்துட்டு மீதி போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அனைத்து கோப்புகளையும் பார்த்து கையெழுத்திட்டு தான் முதல்வர் போறாரு. ஸோ இது அளவுக்கான ஃபங்க்ஷனிங் இருந்தாலே போதும், அனைத்து துறைகளும் சீராகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை வந்து கேலி செய்யும் எண்ணம் இல்லை. அதை அந்த நிலைமைக்கு கொண்டு போனது இவங்க 2 பேரும், ஸ்டாலின் எடப்பாடி தான். அவங்க அந்த நிலைமைக்கு கொண்டு போனதான். மற்றவர்கள் யார் வேணாலும் அவங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கலாம், என்ன செய்யலாம். அதை பற்றி அவங்களோட சொந்த விருப்பம். பட் அந்த வீக் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல வரல. அந்த நிலைமைக்கு கொண்டு போனது 2 சுயநலவாதிகள், 2 குடும்பத்தினர், 2 குடும்பத்தை காப்பாற்றுக்குள்ள அவங்க எடுத்த முடிவு தான் சொல்றோமே தவிர மற்றபடி அவர்களை கேலி செய்யும் எண்ணமோ அந்த மாதிரி இல்லை. அது அவங்களுடைய சுயநல முடிவு. இதை நோக்கி தான் அவங்க செல்லுவாங்கன்னு முன்னாடியே தெரியும். அதான் மக்கள் அப்படி வாக்களிச்சாங்க. இல்ல, வைகை ஆறு தூர்வாரும் பணிகளை நம்ம முடக்கி விட்டுருக்கோம். அதை ஒட்டி இது அனைத்து வேலையும் கண்டிப்பா துரிதமா செய்வோம். ஏன்னா தூர்வாரும் பணிக்கான இன்னும் தேவையான அனுமதிகள் காத்துட்டு இருக்கோம். ஒன்றிய அரசுல வந்த உடனே முழு அளவு தூர்வாரும் பணிகள், ஏன்னா இது ஒரு 7-8 வருஷ ப்ராஜெக்ட். பட் கண்டிப்பா நம்ம செய்ய போறோம். அதுல எந்த மாற்றுக்கும் இல்ல. அது எப்பயுமே நாங்க அப்படிதான் எங்கெங்கெல்லாம் எதிர்க்க வேண்டுமோ கண்டிப்பாக 100% அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கோம்.
அந்த அந்த எந்த வித காம்ப்ரமைஸும் முதல்வர் அதில் செய்ய மாட்டார். எங்கெல்லாம் எதிர்க்க முடியுமோ, எங்கெல்லாம் தமிழக உரிமை பறிபடுவதோ, எங்கெங்கெல்லாம் வந்து தமிழக மக்களுக்கு எதிராகவோ இல்ல மக்களுக்கு எதிராக இருக்கோ, முதல் குரல் தமிழக வெற்றி கழகத்துக்கு. திமுக கருத்து இல்ல என்னன்னா, ஒன்றிய அரசு எந்த மக்களுக்கு விரோத செயல்களோ எதை செய்தாலும் முதல் குரல் நம்மளோட தமிழக வெற்றி பெறும். அப்படித்தான் முந்தைய காலங்கள் இருந்து எந்தவித காம்ப்ரமைஸும் தலைவர் செய்து கொள்ள மாட்டார். எங்களுடைய தலைவர் இல்ல மத்திய அரசுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் நாம கொள்கை எதிரின்னு தெளிவா சொல்லு. அதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோமா? எவ்வளவு சர்ச்சைகள் இதுக்கு முன்னாடி வந்துச்சு. நீங்க எல்லாம் வந்து கூட்டணி சேர போறீங்களா அப்படி எவ்வளவு பொய்யான பிரச்சாரங்கள் திமுக செய்தார்கள். அனைத்தையும் தாண்டிதான் நீங்க வந்திருக்கோம். எந்த காம்ப்ரமைஸும் கொள்கை அளவிலேயோ அரசியல் அளவிலேயோ தலைவர் செய்து கொள்ள மாட்டார். நம்மளுடைய முதலமைச்சர் செய்து கொள்ள மாட்டார்.